வந்து வண்டி ஓட்டிகிட்டே வராங்க. அப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. வக்கீல் வந்திருப்பாரு அப்படின்றாரு. வக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. டைவர்ஸ்க்காக தான் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காரை வந்து போகிறாங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸில் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி சைன் போடு அப்படின்றாரு. வக்கீல் கிட்ட கேட்குறாரு. சரிங்க சார், இந்த சைன் போட்டுட்டா மியூச்சுவலாக வந்து டைவர்ஸ் கிடச்சிடும்ல? கண்டிப்பாக மியூச்சுவலாக கிடச்சிடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. உடனே டைவர்ஸ் வாங்கி தரது என் பொறுப்பு. சரிங்க, எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கா, அந்த அக்ரிமெண்ட் முடியத்துக்குள்ளே டைவர்ஸ் கிடச்சிடும்ல? கண்டிப்பாக கிடச்சிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னோடனே சூப்பருங்க, சரி காவேரி சைன் போடு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி சைன் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, போடு காவேரி. இல்லை நான் போட மாட்டேன். எங்கள் பார் காவேரி, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து எல்லாமே பண்ணோம், அதனால நீ போட்டு தான் ஆகணும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் சைனை போடு அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் காவேரி போட்டுட்டு கதறி அழறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க விஜய், உங்கள் மேலே நான் இவ்வளோ அனுபவம் வச்சுருக்கேன், உங்கள் உயிரே வச்சுருக்கேன், இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்கள் நான் உங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறாங்க. இங்கே வந்து காவேரி அப்படியே சட்டுன்னு பிரேக் போடுறாங்க. பதறி அடிக்கிறாரு விஜய். பக்கத்தில் இருந்தவர், என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே அப்படியே போய் இடிச்சுக்கிறாங்க. காவேரி என்னாச்சு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே, ஏன் இப்போ பிரேக் போட்ட, இப்போ வண்டி ஓடிட்டு இருக்கும்போது பிரேக் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி போய் முதல்ல வெளியே பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளியே கூட்டின்னு போகிறாரு. பார்த்தா காவேரிக்கு நல்லா அடிபட்டிருக்கு தலையிலேயே. அதை பார்த்து அப்படியே ரத்தமாக வழியுது. அதிர்ச்சி அடைகிறாரு. நல்லா போய் இடிச்சுக்கிட்ட பாரு, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைன்றாங்க. ஒன்றும் இல்லையா, ரத்தமாக கொட்டுது, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எவ்வளோ ரத்தம் வருதுப்பான்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா ரத்தம் வந்து அப்படியே வழியுது. அப்படியே தொடச்சி விடுறாரு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுக்கிறாரு. அவரே வந்து தொடச்சிட்டு அதை வந்து சரி பண்ணி வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாரு. சரி, இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, ரத்தம் அதிகமாக இருக்குது, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னோடனே, வேணாங்க பரவாயில்ல விடுங்க, மனசு வலியோட இந்த வழி பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாங்க. காவேரி, என்னடி யோசிச்சுட்டே இருக்க அப்படின்றாரு. வேணாம், நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம், ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் பண்ணணும், ஏதோ கையெழுத்து போகணும்னு சொன்னீங்களா, அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வக்கீல வீட்டுக்கு வர சொன்னால் போச்சு, அவர் வந்து வீட்டுக்கு சைன் வாங்க போகிறாரு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கையோட வா அப்படின்னு சொல்லிட்டு வம்புழியாக இழுத்துட்டு போகிறாரு. இங்கே வந்து காவேரிக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அழகாக வந்து அவங்களுக்கு கட்டெல்லாம் போட்டு போயிடுறாங்க. வந்து விஜய் கிட்ட ரொம்ப ஆழலாம் இல்லைங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு. காவேரி வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜய் வந்து, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண, இப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக வண்டி ஓட்டுவேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன், நீ இல்லாத என் வாழ்க்கை வந்து சரியாகுமா, நீ தாண்டி என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றுமே புரியல விஜய் பண்ணுறதெல்லாம் காவேரிக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் காவேரி, நீ என்ன நினச்ச, இப்போ வந்து உனக்கு நான் பிரிஞ்சிடுவேன்னு நினச்சியா, அதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா, நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணட்டுமா, கண்டிப்பாக உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க.